24 மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போன எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல் செத்து போயிடும். 24 மணி நேரம் விரதம் இருந்தால் புற்றுநோய் அழிந்துவிடும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் பேசியிருந்தார். இது உண்மையா? புற்றுநோய் தொடர்பான அவரின் பேச்சு மக்களை தவறாக வழிநடத்தி உயிரிழப்புகளை ஏற்படுத்தலாம் என மருத்துவர்கள் சிலர் எச்சரித்துள்ளனர். எப்படி நம்ம முன்னோர்களுக்கு கேன்சர் வந்துச்சு? யாருக்குமே வரல. நாம விரதத்தை விட்டாச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுறோம். புற்றுநோய் பரவல் அதிகரித்திருப்பதற்கு நம் வாழ்க்கை முறையும் ஒரு காரணம் என அண்ணாமலை பேசியது சரியானதுதான் என்றாலும் விரதம் இருந்தால் புற்றுநோய் செல்கள் முழுவதுமாக அழிந்துவிடும் என கூறுவது தவறானது என்கிறார் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியின் புற்றுநோயியல் துறை தலைவரான பேராசிரியர் சுந்தரேசன். இது மக்கள் மத்தியில் எனக்கு கேன்சர் வந்துச்சு, நான் ஃபாஸ்டிங் கரெக்டாக இருந்தால் கேன்சரே போயிடும் அப்படின்னு சொல்றது ரொம்ப அபத்தமான விஷயம். பாடிக்குள்ள ஃபாஸ்டிங்கை எந்த அளவுக்கு பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் கேன்சர் பேஷண்ட்ஸ்னு லார்ஜ் ஸ்கேல் ஸ்டடிஸ் இல்லை. அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்காம போகிறது, அது மூலமாக அவங்களுக்கு இம்யூனிட்டி குறைஞ்சி அதனால கேன்சர் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உண்ணாவிரதம் போன்ற நடைமுறைகளை முன்னோர்கள் பின்பற்றியதால் தான் புற்றுநோய் பாதிப்பு குறைவாக இருந்ததாக அண்ணாமலை தெரிவித்த கருத்தையும் சுந்தரேசன் மறுத்துள்ளார். கேன்சர் ப்ரிவலன்ஸ் அதிகமாக இருக்கிறது 2 காரணங்கள். ஒன்று நம்ம கேன்சரை நல்லா கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய உபகரணங்கள் வந்துருச்சு. இன்னொரு முக்கியமான காரணம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிலிஜன் பேஸ்ட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சயின்டிஃபிக் பேசிஸ் இல்லைனாலும் அதை நம்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பிரெயின் டியூன் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் சாயத்தை பூசும் போது அது இன்னும் ரீஎன்ஃபோர்ஸ் ஆயிரும். சமூக வலைதளங்களில் ஆன்மீகம் மற்றும் மருத்துவ முறைகளை தொடர்புபடுத்தி பரப்பப்படும் தகவல் வேகமாக பரவி பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் மருத்துவம் தொடர்பான கருத்துக்களை அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் பொதுவெளியில் கூடுதல் கவனத்துடன் பேச வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்.